Hello friends, welcome to Darsha Samayal. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நல்ல கலர்ஃபுல்லாக கலகலன்னு சத்தத்தோடு இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம மக்கானா தாங்க கருப்பட்டி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் குழந்தைங்க நட்டிஸ் சாக்லேட் கேட்டால் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க. செம்ம க்ரன்ச்சி சாக்லேட்டியாக இருக்கும். மக்கானா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. இது நம்ம தாமரை செடி இருக்கு இல்லையா, அதில் இருந்தால் எடுக்கிறாங்க. காஞ்சி போன இலையிலேருந்து இந்த விதையை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்கும் பார்க்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமத்து போன பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும், சவுக்கு சவுக்குன்னு. இதை நம்ம கொஞ்சமாக வானிலையில் போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினா நல்லா கிறிஸ்பியாக பாப்கார்ன் மாதிரி ஆயிரும். ஸோ எப்போ வாங்கினாலும் நம்ம இந்த மாதிரி 2 நிமிஷம் வானிலையில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த நமத்து போன பாப்கார்ன் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தாராளமாக எடுத்துக்கலாம். நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட். இதில் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால அது கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதிக் யுனானி மெடிசன்லேயும் இதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 175 ருபீஸ் வருது. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஆனால் எது பண்ணுறதா இருந்தாலும் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது 0 கொலஸ்ட்ரால், க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபியை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நம்ம சூப்பர் மாம் தானே. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிஞ்ச ஒரு லைக் ஷேர். நல்ல க்ரன்ச்சி சாக்லேட்டாக இருக்கிறதுக்காக மேலே கோட்டிங்காக நான் முதல்ல 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெல்லத்தை முதல்ல நல்லா கரைச்சிக்கலாம். எவ்வளோ ஸ்லோவாக செஞ்சாலும் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். கருப்பட்டியில் கொஞ்சம் தூசி இருக்குன்றனால நம்ம முதல்ல கரைச்சி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ முதல்ல நல்லா கரைச்சிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும் வெல்லம். இப்போ கரைஞ்சிருச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு மக்கானாவை நம்ம சேர்த்துக்கலாம். மக்கானா நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சணும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட வெளியே இருக்கிற லேயர் வந்து தீய ஆரம்பிச்சிரும். அந்த கிறிஸ்பினஸும் நமக்கு கிடைக்காது, புகை மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா க்ரன்ச்சியாக ஒரு சவுண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெள்ளைப்பாகை வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். பட்டர் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா வெல்லம் வந்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் மக்கானாவை சேர்த்து. அப்போ ஒன்றோட ஒன்று மக்கானா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பட்டர் இல்லைன்னா நெய் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பீஸஸையும் நம்ம தனித்தனியாக ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா எல்லாமே ஒட்டிடும். அதுக்காக தான் வெல்லத்தை வந்து நம்ம பாகு மாதிரி நல்லா திக்காக காய்ச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக சுக்கு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃபேஸில் அடிச்சிடும் இல்லையா. இது எல்லாமே நம்ம சேர்க்குறப்போ நம்மளால் வந்து கன்சியூம் பண்ணுற அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா அப்படின்னா கருப்பட்டியில் யூஸ் பண்ணுற ஸ்வீட்ஸ் வந்து நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு பாகுபதம் வந்துருச்சு. அதாவது தண்ணியில் நம்ம விட்டு பார்த்தோன்னா நம்ம கட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது இது நல்லா கட்டியாகிடுச்சுன்னு. இப்போ நம்ம மக்கானாவை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கணும். ஸ்டவ் வந்து நான் இன்னும் ஆஃப் பண்ணலை, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 1 நிமிஷம் கிட்ட நல்லா கிளறினாவே போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு வந்து நல்லா எல்லாத்தோடையும் ஈவனாக கோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று தனித்தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்க ஆரம்பித்தோன்னா ஒன்று கம்பி மாதிரி நீட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். அவ்வளோதாங்க, வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியான க்ரன்ச்சி சாக்லேட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாக்லேட்ஸை கடையில் வாங்கவே வேண்டாம். வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி தாராளமாக சாப்பிடுவாங்க.
வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்குறேன். until then bye, take care.